ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நீங்க கண்டிப்பா பார்க்க வேண்டிய 10 ஹாலிவுட் மூவிஸோட லிஸ்ட் தான் பார்க்க போறோம். இந்த லிஸ்ட்ல இருக்க மூவிஸ்ல நீங்க ஏதாவது மூவியை பார்த்துருந்தீங்கன்னா அந்த மூவியோட உங்களோட ஒப்பீனியனை கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த லிஸ்ட்ல இருக்க எல்லா மூவிஸோட லிங்க்குமே கீழே டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்கு, அதில் நாங்கள் அப்லோட் பண்ணிருக்கோம். மறக்காம போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நீங்க உங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பெல் பட்டனை தொட்டு விட்டுருங்க. அப்பதான் நாங்கள் டெய்லி போஸ்ட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆரம்பிக்கலாங்களா? ரெண்டாயிரத்தி 13 ரிலீஸ் ஆன பிராட் பிட் ஆக்டிங்ல வந்த ஜாம்பி த்ரில்லர் மூவி தான் வேர்ல்டு வார் Z. இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 2 hours 3 minutes. படத்தோட ஹீரோ பிராட் பிட் பார்த்தீங்கன்னா ஒரு ரிட்டையர்ட் யூனியன் எம்ப்ளாயி. அவரோட ரிட்டையர்மெண்ட்டை அவர் ஃபேமிலியோட ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ அவர் இருக்க ஊர்ல வைரஸ் பரவி ஹியூமன்ஸ் எல்லாம் ஜாம்பிஸா மாறிட்டு இருப்பாங்க. படத்தோட ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல இருந்தே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளே ரொம்ப ஃபாஸ்டாகவும் த்ரில்லிங்காகவும் இருக்கும். அதுவும் இல்லாமல் என்ன நேரத்தில் என்ன நடக்கும்னு நமக்கே ரொம்ப எக்ஸைட்டிங்காகவும் இருக்கும் படம் பார்க்கும்போது. இந்த படத்துக்கு எங்க செகண்ட் ஒப்பீனியனோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 7.5. 2016 ரிலீஸ் ஆன ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ரொமான்ஸ் மூவி தான் பேசஞ்சர்ஸ். இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 1 hour 56 minutes. இந்த படத்துல நம்ம கிறிஸ் பேட்டும் ஜெனிஃபர் லாரன்ஸும் மெயின் லீட் ரோல்ல நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தோட மெயின் லைன் என்னன்னா, 6 பேசஞ்சர்ஸ் வந்து ஹெர்த் டு ஹோம் ஸ்டேட் காலின்னு ஒரு பிளானட்டுக்கு ஸ்பேஸ்ஷிப் வழியா போயிட்டு இருப்பாங்க. அங்க போறதுக்கு பாத்தீங்கன்னா 120 வருஷமாவது மினிமம் ஆகும். அவங்க எல்லாருமே ஸ்லீப் ஜாமர்ன்ற ஒரு மிஷின்ல வந்து படுத்து தூங்கிட்டே போவாங்க. அதுல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வயசே ஆகாது. நம்ம ஹீரோவோட ஸ்லீப் ஜாமர் பாத்தீங்கன்னா ஃபால்ட் ஆயிடும். ஹீரோ பாத்தீங்கன்னா தனியாவே ஒரு வருஷம் ஸ்பேஸ் ஷிப்ல சுத்திட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் அரோரான்ற ஒரு பொண்ணை வந்து அவர் எழுப்பிடுவாரு. அவங்க 2 பேரும் லவ் பண்ணுவாங்க. கடைசியில் அரோராக்கு வந்து இவன் தான் நம்மளை எழுப்பியிருக்கான்ற உண்மை தெரிஞ்சு 2 பேரும் வந்து பேசிக்கவே மாட்டாங்க. 2 பேருக்கும் இருக்க பிரச்சனை மட்டும் போதாதுன்னு ஸ்பேஸ் ஷிப்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை வந்துடும். கடைசியில் அவங்க ஸ்பேஸ் ஷிப் ரிப்பேர் பண்ணாங்களா இல்லையா, திடீர் பேர் 2 பேரும் எப்படி ஒன்று சேர்ந்தாங்கன்றது இந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்துல ஹீரோ ஹீரோயின் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே நடிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை கிராபிக்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கும். சூப்பரான ஒரு எண்டிங்கோட இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. ரொம்ப ஹார்ட் டச்சிங்கான எண்டிங்கா இருக்கும். இந்த படத்துக்கு எங்க செகண்ட் ஒப்பீனியன் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 7.6. 2013 ரிலீஸ் ஆன ஒரு அமெரிக்கன் கிரைம் த்ரில்லர் மூவி தான் பிரிசனர்ஸ். இந்த படத்தோட ஹீரோ டோவர். அவருக்கு பாத்தீங்கன்னா ஒரு வைஃப், ஒரு டீனேஜ் பாய், ஒரு 6 வயசு பொண்ணு. அந்த பொண்ணோட பேர் ஆனா. அவருக்கு பாத்தீங்கன்னா அவர் வீட்டுல இருந்து 100-150 மீட்டர்ல அவரோட ஃப்ரெண்டு வீடு இருக்கும். அவரோட ஃப்ரெண்டு பேர் பாத்தீங்கன்னா பிராங்க்லின். அவருக்கு ஒரு வைஃப், ஒரு டீனேஜ் கேர்ள், 7 year old கேர்ள். அந்த பொண்ணு பேர் வந்து ஜாய் இருப்பாங்க. நம்ம ஹீரோட ஃபேமிலி பாத்தீங்கன்னா அவரோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு தேங்க்ஸ் கிவிங் டே அன்னைக்கு ஒரு டின்னருக்கு போவாங்க. டின்னருக்கு போகும்போது அந்த குட்டி பொண்ணுங்க பாத்தீங்கன்னா வெளியே விளையாடிட்டு இருக்கும். திடீர்னு பாத்தீங்கன்னா அவங்க 2 பேரும் காணா போயிடுவாங்க. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே டோவரோட சன் அந்த டீனேஜ் பாய் என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா ஒரு க்ளூ கொடுப்பான் போலீஸ்க்கு. அப்படின்னா அந்த பொண்ணுங்க விளையாடிட்டு இருக்கும்போது பக்கத்துலயே ஒரு வேன் நின்றுதுன்னு இந்த வேனை ட்ரேஸ் பண்ணி அந்த வேன் ஓனரை பிடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஓனருக்கு பாத்தீங்கன்னா 10 வயசு பையனுக்கு உண்டான ஐக்கியூ தான் இருக்கும். அவனால கண்டிப்பா ஒருத்தனை காப்பாற்ற முடியாது, ஒருத்தனை கடத்த முடியாது, ஒருத்தனை கொல்ல முடியாதுன்ட்டு போலீஸ்க்கு தெரிஞ்சிடும். ஸோ அதனால அவங்க ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இதை பார்த்து காண்டான நம்ம ஹீரோ வந்து அவரே களத்துல இறங்கி தேடுவாரு. கடைசியில அந்த பொண்ணுங்களை நம்ம ஹீரோ காப்பாத்தினா இல்லையான்னு தான் இந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்துல ஒரு மேஸ் காட்டுவாங்க. அது மட்டும் டிடெக்டிவ் கையில ஒரு டேட்டூவையும் காட்டுவாங்க. அந்த 2மே பாத்தீங்கன்னா படத்துக்கு ஒரு மேஜர் டீடைலிங். ரொம்ப சூப்பராகவே நம்ம டைரக்டர் வந்து டீடைலிங்கை மெயின்டைன் பண்ணியிருப்பாரு. இந்த படத்துல சினிமோட்டோகிராஃபி பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபி வந்து ஆஸ்கர் நாமினேஷன்லயே இடம் பெற்றது. இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 2 hours 34 minutes. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக த்ரில்லிங்காக சஸ்பென்ஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இந்த படத்தை பார்க்கும்போது டைம் போகிறதே தெரியாது. கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு பெரிய ட்விஸ்டோட படத்தை வந்து முடிச்சிருப்பாங்க. இது ஒரு சூப்பரான அமெரிக்கன் கிரைம் த்ரில்லர். இந்த படத்தை எல்லாருமே கண்டிப்பாக பாருங்க. இந்த படத்துக்கு எங்கள் செகண்ட் ஒப்பீனியன் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 7.8. 2017 ரிலீஸ் ஆன ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவி தான் சர்ச்சிங். இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 1 hour 42 minutes. மலையாளத்தில் ஃபர்ஸ்ட் பாசில் நடித்த See You Soon படம் சர்ச்சிங்கை ஒரு முன்னுதாரணமாக வச்சு தான் எடுக்கப்பட்டது. இந்த படத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட பொண்ணு காணா போயிடுவா. அவ எப்படி காணா போனான்றத நம்ம ஹீரோவும் போலீஸும் சேர்ந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. அவ கிடைச்சாலா இல்லையான்றத அந்த படத்தோட மீதிக்குங்க. இந்த படத்துல பார்த்தீங்கன்னா விஷுவல் ஆங்கிலேயே போன், லேப்டாப், டிவி அது 3 மூலியமா தான் நமக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த கான்செப்ட் வச்சு இதுக்கு முன்னாடி எந்த படமும் வந்தது இல்லை. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் படம். நீங்க ஒரு மூவி லவரா இருந்தா கண்டிப்பா நீங்க இந்த படத்தை பார்க்கணும். ஏன்னா ஸ்டார்டிங் ஃப்ரேம்ல இருந்து எண்டிங் ஃப்ரேம் வரைக்குமே இந்த மூவியை ரொம்ப த்ரில்லிங்காகவும் மிஸ்டீரியஸாகவும் எடுத்துட்டு போயிருப்பாங்க. இந்த படத்துக்கு எங்க செகண்ட் ஒப்பீனியன் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 7.9.
2010 ரிலீஸ் ஆன ஒரு சூப்பரான த்ரில்லர் மிஸ்ட்ரி மூவி தான் பரீட். இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 1 hour 35 minutes. அதுவும் எல்லாமே இது பேஸ்ட் ஆன ட்ரூ ஸ்டோரி மூவி. இந்த படத்துல பாத்தீங்கன்னா ரயன் ரெனால்ட்ஸ் மட்டும்தான் நடிச்சிருப்பாரு. அதுவும் இல்லாம ஒரு சவப்பெட்டிக்குள்ளதான் இந்த ஃபுல் படமுமே போயிட்டு இருக்கும். இந்த படத்தோட ஒன்லைன் பாத்தீங்கன்னா ட்ரக் டிரைவர் குரூப் ஆஃப் டெரரிஸ்ட் கிட்ட மாட்டிப்பாரு. அவங்க வந்து கிரவுண்டுக்கு அடியில 6 அடி கீழே ஒரு சவப்பெட்டியில போட்டு அவரை அடைச்சு வச்சிருவாங்க. அவர் கூட பாத்தீங்கன்னா லோ சிக்னல் உள்ள ஒரு செல்போன், டார்ச் மற்றும் லைட்டர் மட்டும்தான் இருக்கும். அங்கிருந்து நம்ம ஹீரோ எப்படி தப்பிக்கிறாரு, அங்க வர சேலஞ்சஸ் எல்லாத்தையுமே எப்படி ஃபேஸ் பண்றாருன்றதுதான் இந்த படத்தோட ஃபுல் கதையுமே. இந்த படம் பாத்தீங்கன்னா ரொம்ப புது கான்செப்ட். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு சவப்பெட்டிக்குள்ள ஒரு ஹீரோ மாட்டிக்காரு, அவர் அங்கிருந்து எப்படி தப்பிக்கிறாருன்ற ஒரு பேஸ் லைனை வச்சு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருப்பாங்க. எடிட்டிங்கும் பாத்தீங்கன்னா இந்த படத்தை ரொம்பவே நல்லா பண்ணிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம எண்டிங்ல பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு எண்டிங்கை நம்ம கண்டிப்பா எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம். ஸோ இந்த படத்தை நீங்க எல்லாரும் கண்டிப்பா பாருங்க. ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா இந்த படம் எப்படி இருக்குன்றது கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த படத்துக்கு எங்க செகண்ட் ஒப்பீனியன் ரேட்டிங் பாத்தீங்கன்னா 7.9. ஜான் கிரீன் எழுதின ஃபால்ட் இன் அவர் ஸ்டார்ஸ் என்ற நாவலை பேஸ் பண்ணி 2014 ரிலீஸ் ஆன ரொமான்ஸ் டிராமா மூவி தான் ஃபால்ட் இன் அவர் ஸ்டார்ஸ். இந்த படத்தோட ரன் டைம் பாத்தீங்கன்னா 2 hours 13 minutes. இந்த படத்தோட ஹிந்தி ரீமேக் தான் லாஸ்ட் இயர் சுஷாந்த் சிங் ராஜ்புட் நடிப்புல ரிலீஸ் ஆன தில் பேச்சார். ஸோ போத் தில் பேச்சாராவும் ஃபால்ட் இன் அவர் ஸ்டார்ஸும் பாத்தீங்கன்னா மக்களிடையே ஒரு நல்ல வரவேற்பே பெற்று இருந்தது. 2 கேன்சர் பேஷண்ட்ஸ் எப்படி மீட் பண்றாங்க, ஃப்ரெண்ட்ஸா வராங்க, லவ் பண்றாங்க, அதுக்கப்புறம் அவங்க கேன்சர் எப்படி டீல் பண்றாங்க அப்படின்றதுதான் இந்த படத்தோட ஃபுல் கதையே. இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கேரக்டருமே ஐடென்டிக்கலா இருக்கும். தேவையில்லாம எந்த கேரக்டர்ஸுமே இருக்காது. ஒவ்வொரு கேரக்டர்ஸ்க்கும் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாரு டேரக்டர். அதுவும் இல்லாம இந்த படத்தை ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்குமே ஒரு பிளசன்ட் ஃபீலிங் தான் நமக்கு வந்து கொடுத்துட்டு இருக்கோம். இந்த படத்துல நடிச்சிருக்க எல்லா கேரக்டர்ஸுமே பாத்தீங்கன்னா ரொம்ப ரியலிஸ்டிக்காவே நடிச்சிருப்பாங்க. அதுவும் இல்லாம இந்த படத்தை பார்த்துட்டு கண்டிப்பா யாராலுமே அழுகாம இருக்க முடியாது. ஏன்னா படம் ஃபுல்லாவே நிறைய எமோஷன்ஸை ஃபுல் த்ரூ அவுட் த ஃபிலிம் கேரி பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூப்பரான படத்துக்கு எங்கள் செகண்ட் ஒப்பீனியன் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 8. 2017 ரிலீஸ் ஆன ஒரு வண்டர்ஃபுல் எமோஷனல் டிராமா மூவி தான் வண்டர். படத்தோட ஒன்லைன் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஹீரோ 10 வயசு பையன் ஆகி அவனுக்கு பார்த்தீங்கன்னா பேஸில் 27 சர்ஜரிஸ் நடந்திருக்கும். அவன் வந்து அவன் ஃபேமிலியோட தான் எப்பயுமே இருப்பான். வெளியே யார்ட்டையும் பெருசாக பழக மாட்டான். ஃபேமிலியோடய ஹாப்பியாக இருப்பான். அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரோனாட் ஆகணுன்றது ரொம்ப பெரிய கனவு. இந்த பையனுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் போகிற வயசு வந்துடும். ஸ்கூல் போகும்போது அவனை எல்லாருமே அவாய்ட் பண்ணுவாங்க, அவனை ஒரு மாதிரி பார்ப்பாங்க, அவனுக்கு சுத்தமாக பிடிக்காது. அதுக்கப்புறம் அவன் எப்படி அந்த ஸ்கூலில் படிக்கிறான், ஸ்கூல் எப்படி சேஞ்ச் பண்ணுறான்றது தான் இந்த படத்தோட மீதி. இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 1 hour 53 minutes. ஆனால் படம் டைம் போகிறதே தெரியாது. ஏன்னா ஸ்க்ரீன் பிளே ரொம்ப சூப்பராகவும் ஃபாஸ்ட்டாகவும் எடுத்திருப்பாங்க. இந்த படம் ஃபுல்லாகவே ஒரு பாசிட்டிவ் மூவி தான். ரொம்ப பாசிட்டிவிட்டியான நிறைய சீன்ஸ் இந்த படத்தில் இருக்கும். ரொம்ப எக்ஸலன்ட் மூவி. இந்த படத்தை கண்டிப்பாக எல்லாருமே பாருங்க. இந்த படத்துக்கு எங்கள் செகண்ட் ஒப்பீனியன் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 8.2. பெஸ்ட் ஒரிஜினல் ஸ்கோர், பெஸ்ட் விஷுவல் எஃபெக்ட்ஸ், பெஸ்ட் சவுண்ட் மிக்சிங், பெஸ்ட் சவுண்ட் எடிட்டிங்னு 1983 ஆஸ்கார்ஸில் இத்தனை அவார்டை வின் பண்ணதும் இல்லாமல் பெஸ்ட் பிக்சர், பெஸ்ட் டைரக்டர், பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளே, பெஸ்ட் எடிட், பெஸ்ட் சினிமோட்டோகிராஃபின்னு இத்தனை ஆஸ்கார் நாமினேஷன்லையும் வந்த ஒரு சூப்பர் டூப்பர் பிளாக் பஸ்டர் படம் தான் எக்ஸ்ட்ரா டெரிட்டரியல் ஈடி. இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 2 hours 1 minutes. இந்த படம் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் ஒரு பிக்கெஸ்ட் பிளாக் பஸ்டர். எப்படின்னா ஸ்டார் வார்ஸ் ரெக்கார்டையே ரொம்ப ஈஸியாக பிரேக் பண்ண மூவி தான் 1982 ரிலீஸ் ஆங்க. இந்த படத்தோட ப்ரொடியூசர் மற்றும் டைரக்டர் பார்த்தீங்கன்னா ஸ்டீவன் ஸ்பீல்பர்க். ஸ்டீவன் ஸ்பீல்பர்க்கு இது ஒரு பெரிய கரியர் சேஞ்சிங் மூவினே சொல்லலாம். ஏன்னா இந்த படம் ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் ஒரு பெரிய பேரையே தேடி தந்தது. ஸ்பேஸ்லேருந்து ஒரு ஸ்பேஸ்ஷிப் பார்த்தீங்கன்னா எர்த்தில் லேண்ட் ஆகும். டக்குன்னு அதை தேடி ஆராய்ச்சியாளர்கள்லாம் வந்த உடனே ஸ்பேஸ்ஷிப் அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடும். அப்போது அது அங்கே வந்து போகும்போது ஒரு ஏலியன் அது கீழே கொண்டு போயிடும். அந்த ஏலியன் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ சின்ன பையன் எலியட்டுன்ற ஒரு சின்ன பையன் வீட்டோட கராஜில் இருக்கும். எலியட்டும் அந்த ஏலியனும் பார்த்தீங்கன்னா பயங்கர ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க, பல லூட்டிலாம் பண்ணுவாங்க. அப்புறம் இந்த ஏலியன் எலியட்டுக்கு என்னென்ன உதவிலாம் பண்ணுது, எலியட் அந்த ஏலியன் எப்படி திருப்பி வீட்டுக்கு அனுப்புறான் அப்படின்றத அந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்தோட எண்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப எமோஷனலாகவும் ஹார்ட் டச்சிங்காகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த படத்தை நிறைய பேர் பார்த்துருப்போம். பார்க்காதவங்க மறக்காம போய் பாருங்க. இந்த படத்துக்கு எங்க செகண்ட் ஒப்பீனியனோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 8.4. 1995 ரிலீஸ் ஆன ஒரு சூப்பரான அமெரிக்கன் கிரைம் த்ரில்லர் தான் 7. இந்த படத்துல பாத்தீங்கன்னா பிராட் பிட் மற்றும் மார்கன் ஃப்ரீமேன் டிடெக்டிவ்ஸா நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துல பிராட் பிட்டோட பேர் பாத்தீங்கன்னா டேவிட் மின்ஸ் மற்றும் மார்கன் ஃப்ரீமேனோட பேர் பாத்தீங்கன்னா டிடெக்டிவ் வில்லியம் சோமர்செட்.
நம்ம சங்கர் டைரக்ஷன் ரிலீஸ் ஆன அன்னியன் படத்தை பாத்தீங்கன்னா இந்த படத்தை வச்சுதான் காப்பி அடிச்சிருப்பாங்க. எப்படி சொல்றேன்னா, அன்னியன் படத்துல விக்ரம் எல்லாரையும் போட்டு தள்ளதுக்கு அப்புறம் நரக தண்டனை எல்லாம் போட்டு தள்ள இடத்துல எழுதி வச்சுட்டு போவாரு. அதே மாதிரி 7 படத்துலயுமே கிறிஸ்டியானிட்டி சீன்ஸோட 7 சீன்ல ஒரு சீனா போட்டு தள்ள இடத்துல எழுதி வச்சுட்டு போவாரு. இந்த படத்தோட ஒன்லைன் பாத்தீங்கன்னா, டிடெக்டிவ் வில்லியம் சோமர்செட் வந்து ரிட்டையர் ஆக போவாரு. அப்ப தொடர்ந்து கொலைகள்லாம் நடந்துட்டு இருக்கும். 7 கொலைகளுமே கண்டினியூஸா 7 நாட்கள்ல நடந்துட்டு இருக்கும். அந்த கொலைகளை செஞ்சவனை வந்து நம்ம டிடெக்டிவ் கண்டுபிடிக்கிறாங்களா இல்லையான்றதுதான் இந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்தோட ரன் டைம் பாத்தீங்கன்னா 2 hours 8 minutes. அதுவும் இல்லாம இந்த படத்துல ஒரு unnecessary சீன் கூட இருக்காது. எல்லா சீனுக்குமே ஒரு மெயின் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருப்பாங்க. இந்த படத்தோட பேஸ் ஸ்டோரி பாத்தீங்கன்னா ரொம்பவே எக்ஸலண்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட கிளைமேக்ஸ், இந்த மாதிரி கிளைமேக்ஸ் நீங்க முன்னாடி எங்கேயுமே பார்த்திருக்க மாட்டீங்க. அப்படி ஒரு சூப்பரான புதுசான கிளைமேக்ஸ் வந்து இந்த படத்தோட எண்டிங்ல வச்சிருப்பாங்க. இது ஒரு மஸ்ட் வாட்ச் கிரைம் த்ரில்லர். அதுவும் இல்லாம இந்த படத்துக்கு எங்க செகண்ட் ஒப்பீனியனோட ரேட்டிங் பாத்தீங்கன்னா 8.4. 2010 ரிலீஸ் ஆன ஒரு சூப்பரான த்ரில்லர் மிஸ்ட்ரி மூவி தான் ஷட்டர் ஐலாண்ட். இந்த படத்தோட ரன் டைம் பாத்தீங்கன்னா 2 hours 19 minutes. இந்த படத்துல டிகாப்ரியோவும் மார்க் ரூஃபலோவும் ஒரு முக்கியமான வேடத்துல நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துல கிரிமினலி இன்சைன் பிரிசனர்ஸ் எல்லாம் ஆஷ்கிளிஃப் ஹாஸ்பிட்டல்ல ஷட்டர் ஐலாண்ட்ல போட்டு அடிச்சிருப்பாங்க. அங்க வந்து ஒரு பேஷண்ட் தொலைஞ்சு போயிடுவாரு. அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம ஹீரோஸ் அங்க போவாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் ரொம்ப மிஸ்டீரியஸாகவும் சஸ்பென்ஸ்ஃபுல்லாகவும் சஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அதுல இருந்து அவங்க பேஷண்ட் எப்படி காப்பாத்தினாங்க, ஷட்டர் ஐலாண்ட் உண்மையில என்னதான் நடக்குது அப்படின்றத எப்படி கண்டுபிடிச்சாங்கன்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. இப்படி ஒரு காம்ப்ளிகேட்டடான ஸ்கிரீன் பிளேவை டைரக்டர் சும்மா அற்புதமாவே எடுத்திருப்பாரு. அதுவும் இல்லாம டிகாப்ரியோ இந்த கதைக்கு ரொம்ப ஆப்டாவே நடிச்சிருப்பாரு. இந்த படத்தை பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்து லாஸ்ட் சீன் வரைக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருப்பாங்க. அதுவும் இல்லாம இந்த படத்துல நிறைய ட்விஸ்ட் அண்ட் லூப் ஹோல்ஸும் வச்சிருப்பாங்க. இந்த படத்தை நீங்க நிச்சயமா 2 வாட்டியாவது பார்க்கணும். ஏன்னா நிறைய ட்விஸ்ட் வந்து 2வது வாட்டி பார்க்கும்போது தான் உங்களுக்கு நிச்சயமா புரிய வாய்ப்பு இருக்கு. இந்த படத்துக்கு எங்க செகண்ட் ஒப்பீனியனோட ரேட்டிங் பாத்தீங்கன்னா 8.5. இந்த வீடியோ உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறோம். உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் ரிவ்யூஸ் தேவைன்னா கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இன்னொரு வீடியோ வந்து மீட் பண்றோம். அதோட சைனிங் ஆஃப் அட் செகண்ட் ஒப்பீனியன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.